Hi friends, welcome to XMFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த rainy seasonல நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம் நம்ம Xerox மிஷின்ல அப்படின்றத பத்தி தான் ஒரு டிஸ்கஷன் பண்ணப் போறோம். இந்த மழை காலத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை முன்னெச்சரிக்கையா எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்க போறேன். நான் சொல்ல போற டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்டுக்குமே செட் ஆகும். Canon இருக்கலாம், Kyocera இருக்கலாம், Xerox இருக்கலாம், Konica Minolta இருக்கலாம், அதர் பிராண்டா கூட இருக்கலாம். சோ எந்த பிராண்டா இருந்தாலும் நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே வந்து சம யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நான் சொல்ல போற சில டிப்ஸ்ல ஒரு சில டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் फ्रेंड्स. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மெஷினை நீங்க யூஸ் பண்ணாதப்போ பவர் கார்டு, நெட்வொர்க் கேபிள், USB கேபிள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் நைட் டைம் நீங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு போறப்போ கண்டிப்பா இதை பண்ணுங்க. இந்த பவர் கார்டு ரிமூவ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் டைம்ல எப்போ இடி மின்னல் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தட் அந்த டைம்ல வந்து பவர் கார்டு நம்ம மிஷின்ல இருந்ததுன்னா கிரவுண்டிங் மூலமா நம்மளோட போர்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க போர்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறத அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஷாப் க்ளோஸ் பண்றப்போ தயவு செய்து உங்களோட பவர் கார்ட்ஸை வந்து இந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு போங்க. ஸோ தட் உங்களோட போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தப்பிக்கும். ஓகேங்களா. செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் ஸ்டாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ உட்டன் ஸ்டாண்டில் இருந்தது அப்படின்னா உங்களோட மிஷின் வந்து சீக்கிரமாக மாய்ஸ்சர் ஆகிடும். பிகாஸ் அந்த மரம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ தட் மாய்ஸ்சர் ஆகிடும் ஈஸியாக. உங்களோட மிஷினும் மாய்ஸ்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உட்டன் டேபிளை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மூணாவது டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் மாய்ஸ்சர். ஸோ பேப்பர் மாய்ஸ்சர் ஆகிறதுனால உங்களுக்கு பேப்பர் ஜாம் ஆகும் அதிகமாக. ஸோ பேப்பர் ஜாம் ஆகிறதுனால நீங்கள் வந்து பேப்பர் எடுக்கிறப்போ சம்டைம்ஸ் மிஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ தட் பேப்பர் வந்து மாய்ஸ்சர் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதே தான் நம்ம தேவைப்படுறப்போ பேப்பரை வச்சு யூஸ் பண்ணுங்க. இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும் இந்த மழை சீசனுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸை மட்டும் லோட் பண்ணுங்க. ஒரு 500 ஷீட்ஸ் ஒரு பண்டல் பிரித்து அப்படியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து மேபி வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கஸ்டமர்ஸும் வராங்க இந்த டைமில். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பீஸும் கம்மியாக தான் போகும். ஸோ தட் நீங்கள் வந்து 500 ஷீட்ஸ் உங்கள் ட்ரெயில வச்சிங்க அப்படின்னா அது ஒரு 2-3 டேஸ் இருக்கும் அந்த ட்ரெயில. ஸோ தட் கண்டிப்பாக மாய்ஸ்சர் ஆகிடும் இந்த டைமில். அதனால தான் வந்து தேவையான பேப்பர் யூஸ் பண்ணுங்க. அல்லது நைட் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறப்போ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து அந்த கவர்லேயே அந்த பாலித்தீன் கவர்லேயே போட்டு டேப் போட்டு கிளம்பிடுங்க. ஓகேங்களா. ஸோ தட் இது வந்து உங்களோட பேப்பர் ஜாம் பேப்பரையும் சேவ் பண்ணும். பேப்பர் ஜாம் ஆகிறதுனால உங்கள் மிஷின்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் உங்களுக்கு அவாய்ட் ஆகும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் 75 GSM 80 GSM பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மிஷினுக்கும் நல்லது, as இன்ஜினியராக எங்களுக்கும் நல்லது. ஸோ தட் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் மட்டும் ஒரு 2-3 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்து 75 GSM 80 GSM யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாலாவது டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து இதுவும் பேப்பர் சம்மந்தப்பட்டது தான். டே ஸ்டார்டிங்கில் நீங்கள் காப்பி எடுக்கிறப்போ ஃப்ரெஷ் பேப்பரில் காப்பி எடுங்க. இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நைட் பார்க்கலாம், நேற்று வந்து நீங்கள் எடுக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் பேப்பரை. ஸோ தட் காலையில் போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாய்ஸ்சரான பேப்பரில் எடுக்கும்போது மாய்ஸ்சரான பேப்பர் வந்து மிஷின்குள்ளே வரும்போது ட்ரம் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபரோலரும் மாய்ஸ்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ இது வந்து ஜெரோகிராஃபி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்பர் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது ட்ரம்முக்கும் டிரான்ஸ்ஃபரோலருக்கும் நடுவில் போகும். ஸோ தட் அந்த மாய்ஸ்சர் வந்து ட்ரம்முக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் காப்பீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ் பேப்பர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெஷ் பேப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம் வந்து எந்த மாய்ஸ்சரும் ஆகாது. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லாவே மிஷின் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். இந்த டிப்ஸை வந்து பற்றி சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா Xerographic Module R2 Maintenance required அப்படின்ற மாதிரி சம் எரர் கோட் வரும். 5855 மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரோனா ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் மேலே வந்து ஒரு மாய்ஸ்சர் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த மிஷினை ரன் பண்ணுங்க. தயவுசெய்து மிஷினை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ரன் பண்ணீங்க அப்படின்னால மிஷின் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகிடும். ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மிஷின் ஒரு டைம் நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பேப்பர் ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அப்படியே நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இன்ஜினியர்ஸ் வந்து பார்க்குறப்போ ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ப்ராப்ளம் ஜாம் ஆனாலும் சரி, இந்த எரர் கோட் வந்தாலும் சரி, நீங்கள் மிஷின் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு நான் சொன்ன அந்த கரோனா ட்ரான்ஸ்ஃபர் ஒயரை க்ளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடவும். இது நீங்கள் Kyocera மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம், அப்படின்னா டோனர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து சிஸ்டம் மெனுவில் கவுண்டர் சிஸ்டம் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ட்ரம் ரெஃப்ரெஷ் இருக்கும். இந்த ட்ரம் ரெஃப்ரெஷ் வந்து 120 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரம் ரெஃப்ரென்ஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரம்மில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து போயிடும். ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு டோனரில் மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்றப்போ சம்டைம்ஸ் வந்து பேக்ரவுண்ட் காப்பீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து டோனர் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் உங்கள் Kyocera மிஷின் எந்த மிஷின் இருந்தாலும் சரி 1087 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் மோடுக்குள்ளே போயிடும். அதில் வந்து 130 அப்படின்னு போட்டிங்கன்னா டோனர் இன்ஸ்டால் டோனர் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ தட்
டோனர் இன்ஸ்டால் அப்படின்றத நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா டோனர் வந்து மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு டோனர் இருக்க மாய்ஸ்சர் வந்து அவாய்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் வந்து Canon மிஷின் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுலேயும் டோனர் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அடிஷனல் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு 28 அடிஷனல் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த காப்பியருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா டோனர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா டோனர் வந்து ரன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நல்லாவே காப்பீஸ் வரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.